ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டைலிஷ் கீழக்கரை யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேஜில் vlog போடுறோம். ஸோ இது எதை பற்றின vlogனா மச்சான் சொல்லு மச்சான். எங்களோட ஃப்ரெண்டு ராசித் அகமத். ஸோ துபாயிலேருந்து வந்துக்கிறாப்புல. ஸோ கல்யாணத்துக்காக இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் vlog போடுறோம். ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எவ்வளோ நாள் vlog வரல அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து vlog வர போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4th டிசம்பர், 5th டிசம்பர் வந்து ராசித்துக்கு மேரேஜ். ஸோ அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். மஃபார் வீட்டில் இருக்கோம். யார் யார் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உமர். ஸோ மச்சான் உமர். நெக்ஸ்ட் மாப்பில் பார்த்தீங்கன்னா உமர். ஆமாம், டிசம்பர் 12 மேரேஜ். ஸோ இன்வைட் பண்ணிடு எல்லாருமே கண்டிப்பாக வந்துருங்க டிசம்பர் 12. ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்னறா ஒரு மாதிரி மேரேஜ்னு சொன்னதும் நார்மலாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, ஒரு ரெஸ்பான்சிபிளாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சரி, ரொம்ப பேச வைக்க வேணாம். ரொம்ப ஒரு மாதிரி இதாக கல்யாணம்னு வந்ததும் ஒரு மாதிரி ஆயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் முதாசர். சொல்லு மச்சான், உன் மேரேஜ் தான் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆக்சுவலாக மச்சானுடைய மேரேஜ் இன்றைக்கி சென்னையிலேருந்து எல்லாருமே இன்றைக்கி தான் வந்தோம். காலையில் தான் வந்தோம். அவன் பார்த்தா ஃபஸ்ட் டைமில் வந்தான் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில். அப்புறம் நான் செகண்ட் ட்ரெயினர். அப்படி தான் வந்துட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து மேரேஜ் கம்ப்ளீட்டாக மேரேஜ் முடிச்சுட்டு ஃபுல் ட்ரைன் ஆகிடும். ட்ரைன் ஆகிட்டு அப்புறமா தான் மண்டேலேருந்து தான் மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண நார்மல் லைஃப்க்கு போகணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ மச்சான் வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 10:30 இருக்கும். ஆமாம், 10:35 ஆமாம், ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்கான். அதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வரல அந்த நாய். அவன் வந்தோடனே அவனுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ராசித்தோட ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே இருந்தால் நாய்க்குன்னு சொன்னதுக்கு சொல்கிறதா இருந்தால் ஆல் கிரெடிட் கோஸ் டு முதாசர். இல்லை மச்சான் தான் எப்போவுமே இந்த மாதிரி தான் விளையாட்டுக்கு பேசிக்கிறது. ஏன்னா இப்படி ஏற்றி விட்றீங்க. ஸோ ஷர்ட்டுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஷர்ட்டு. ஸோ இப்போ இடையில வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. எப்படி மச்சான் போகுது கல்யாண வாழ்க்கையெல்லாம் உனக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கேன். சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் மச்சானுங்களுக்கும் எல்லாம் பெஸ்ட்டாக போகிறதுக்கு என்னுடைய விஷயம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மஃபாயர் மேரேஜில் எல்லாரோட வீடியோஸும் போடுவோம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட மேரேஜ் வீடியோவும் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் மச்சான் நெய்னாவோட மேரேஜ் எதுவும் போட முடியல. ஸோ மேரேஜ் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் போட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா மச்சான் நெய்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். கீழக்கரையில் தெரியாத வந்து யாருக்குமே இருக்க முடியாது. புது மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு இருக்காப்புல. ஸோ அடுத்து நம்ம கேங் லீடர் தெரிஞ்சிருக்கோம் ஸ்பான்சரா. இவனோட மேரேஜ் வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய வீடியோ போடுங்க, மேரேஜ் vlog பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வச்சு தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ராசித்தோட மேரேஜ் போட போகிறோம். எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் காய்ஸ். என்னோட முடிஞ்ச அளவு நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ ராசித் வந்து வரேன்னு சொல்லியிருக்கான் மாப்பிள்ள. ஷர்ட் எடுத்துகிட்டு வந்ததும் அவனையும் அந்த ஷர்ட்டையும் என்னோட முடிஞ்ச அளவு காட்டுறேன். பாருங்கள் காய்ஸ். ஸோ மாப்பிள்ள வந்துட்டாப்புல ஷர்ட் எடுத்துகிட்டு, குரூப் ஷர்ட் எடுத்துகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் கீழக்கரை புல்லட் கேஎல்கே இவர் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெக்கத்தை பாருங்கள். என்ன மச்சான் புதுசாக இருக்குது வெக்கம்லாம். சரி சரி, ஷர்ட்டை காட்டு மச்சான். ஷர்ட் எடுறா உமர். என்ன பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுதாங்க? என்னன்னா பேர் எழுதி போட்டிருக்கா? பேர் உமர். நல்லா இருக்கு. ஸோ நாளைக்கு போட சொல்ல உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஓப்பன் பண்ணி காட்டு. இதே மஃபாயர் உன்னோட இதா? ஏன் இதுங்கடா? ஸோ நிஷாத் என்னோட இது பார்த்தீங்கன்னா ஃபாரூக் அப்படிங்கிற கீழக்கரை இது தான். அவங்கள்ட்ட தான் இது ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ணு மச்சான். ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு மச்சான். இங்கே காட்டு. சும்மா ஓப்பன் பண்ணி காட்டு. ஸோ இதுதான் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுக்கு என்ன வேட்டி உடுத்தினா நல்லா இருக்கும் மச்சான்? ஒயிட்டே உடுத்திடுவோமா எல்லாரும் எப்படி? கலரா ஒயிட்டா? கலர் தான். சரி ஓகே. ஏண்டா டேய் இதுக்கு மேலே சைஸ் இல்லை ஏன்டா? தச்சது தான். என்ன சைஸ் சொன்னா? XXL செஸ்ட் சைஸ் 52 இன்ச்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா நம்ம கீழக்கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கறி யூஸ் பண்ணுறோம். கறி இல்லாமல் கீழக்கரையே இல்லை. ஸோ ஒரு ஆள் ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம். நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா நெய்னான்னு நம்ம பையன் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை பற்றி அவன்கிட்ட கேட்கலாம். எவ்வளோ நாள் நீ பண்ணிட்டு இருக்காரு? 5 மந்த்தாக போயிடுச்சு. 5 மந்த்ஸ். ஸோ எந்தெந்த இதுக்கெல்லாம் நீ கொடுத்துட்டு இருக்கான்? நார்மலாக கொடுத்துருக்கியா? ஆக்சுவலாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அக்கீக்காலேருந்து சரி, குர்பானியாக இருக்கட்டும், கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ இருந்தாலும் சரி, சின்ன கம்மியான ஒரு ஆர்டர், ஒரு 10 kg 5 kg அப்படி சொன்னாலும் நம்ம ஒரு கல்யாண விசேஷம் அப்படின்னாலும் கொடுத்துட்றோம். மற்றவங்களை விட நல்ல ரேட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் வந்து ஒருத்தவங்க கூட 750 அந்த மாதிரி சம்திங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம கல்யாணம் இப்போ டிசம்பர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 720 to 730 அதிகபட்சம் கொடுக்கலாம். நிறைய பேர் இந்த டிஃப்ரென்ஸில் வந்து 750 780 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பெரிய இடம் இருக்கலாம், யாரையும் குறை சொல்ல நிறைய பேர் இப்படி கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்மளோட இதில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்காது, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நம்மளோட கறி வாங்கிட்டீங்கன்னா நீங்களே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நம்மளுக்கு பொறுப்பேரிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம ஒரு இடத்துல கறி கொடுக்குற இடத்துலேருந்து இன்னொரு ஆள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நம்மள்ட்ட ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் வீக்லி டெய்லி வந்து நம்ம கறி கொடுத்துருக்கோம். மற்ற இடத்த விட 50 ரூபா கம்மி. 800 போயிட்டு இருக்க இடத்துல வந்து 750. அதே வந்து அவங்க 750 கொடுத்தா 700 கொடுக்குற அளவுக்கு இன்ஷால்லா கம்மிங்கில் இப்போதைக்கு நான் 750 கொடுத்துட்ருக்கேன். இன்ஷால்லா துவா பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணால் போதும் என்னோட நம்பருக்கு, உங்களுக்கு டேரெக்டாக வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவோம். மற்ற இடத்துல நீங்கள் வாங்குற தலை குடல் காலைக்கு எல்லாமே 50 ரூபா டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். ஒரு பொருள் வந்து க்ளீனிங்காக இருக்கும், அதில் வந்து மாற்றமே கிடையாது. இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. என்னோட நம்பர் வந்து 787-160-0206. கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயே வந்து டெலிவரி. நான் கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தா எல்லா ஆன்சரும் அவனே சொல்லிட்டான். ஸோ நான் என்ன கேட்குன்னு தெரியல. ஸோ நம்பர் இன்னும் ஒரு வாட்டி ஸ்லோவாக சொல்லிடுற மச்சான். 787-160-0206. என்னோட நேம் ஹமீத் ரீனா வடக்கு. ஸோ டிஸ்பிளேலேயே நான் போடுறேன். ஸோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நம்ம கூட இருக்காப்புல. வந்ததுலேருந்து ஃபோனே நோண்டிட்டு இருக்கான். அப்படி ஃபோனில் என்ன தான் இருக்குன்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, குரூப் ஷர்ட் எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். மாப்பிள்ளை வீட்டெல்லாம் என்னென்ன முடிஞ்சளவு ஓரளவு காட்டியிருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க வீட்டில் வந்து அந்த கல்யாணக்கார வீட்டு சாயான்னு சொல்லுவோம், கீழக்கரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ குடித்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மாப்பிள்ளை நம்ம கூட இருக்காப்புல. மாப்பிள்ளையை கொஞ்சம் நேரம் வச்சு செய்யலாம் வாங்க. ஸோ மச்சான் எப்படி ஃபீல் பண்ணுறா? கல்யாணம் விடிஞ்சா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் தான் இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறா? எல்லாருக்கும் இருக்குது. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் யாரும் அட்டென்ட் பண்ணலை. நல்லா இருக்குது இந்த ஃபீலு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, நல்லா லைஃப்பை சந்தோஷமாக போகணும்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இவனும் ஸ்டைலிஷ் கீழக்கரையில் இவனும் ஒரு அட்மின் புல்லட் கேஎல்கேன்னு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறேங்க. அப்புறம் மச்சான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறா? எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கொஞ்ச நாளாக என்னால் ஆக்டிவ் ஆக முடியல. இன்ஷா அல்லாஹ் கல்யாணம்லாம் முடியட்டும். கண்டிப்பாக நான் ஆக்டிவாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மீம்ஸோ நல்ல கண்டென்ட்டோ நான் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக பேஜ் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ இவனோட யாரோட கல்யாணத்துக்கு கலந்துக்க முடியல, பிகாஸ் இவன் அப்ராடில் இருக்கான், துபாயில் இருக்கான். ஸோ இவனோட மேரேஜுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு ரீயூனியன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கோம். இன்றைக்கி காலையில் தான் நான் வந்தேன். முதாசர் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். எல்லாருமே ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குமா மச்சான், கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டான், இல்லை ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தர் இருக்க மாட்டான், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். எங்கள் செட்டிலே என்ன 2 பேர் மிஸ் ஆகுறானுங்க. ஆமாம். அப்புறம் ஆக்சுவலாக ஃபாசில்னு ஒருத்தவன், ஹாரின்னு ஒருத்தவன். அவனுங்க 2 பேரும் இன்கம்ப்ளீட். அவனுங்க வந்துட்டானுங்கன்னா அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தில் எப்படி சொல்கிறது, கடைசியாக ஆதிக்குன்னு எனக்கு தெரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன். அவனோட மேரேஜில் மேபி நாங்கள் எல்லாருமே மிஸ் ஆகாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே உங்களுக்காக நான் ஒரு வீலாக் போடுறோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ யார் யார் பிள்ளையோட இருப்பா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, எல்லோரும் சீக்கிரம் பிள்ளையோட இருப்போம் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க. ஸோ பார்க்கலாம். வேறு ஏதாவது சொல்லணுமா மச்சான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு? இல்லை மச்சான்,
ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கான். ரொம்ப காலையிலேருந்து நிறைய வேலை அவனுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கான். ஸோ நாளைக்கு காட்டுறேன் இவனோட டே. மாப்பிள்ளையுடைய கலையை நாளைக்கு பார்ப்போம். ஆமாம், ராசித்தோட டே நாளைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ கல்யாணம் ஆகுறதுலேருந்து என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ ஷியோராக அவங்களுக்காக கவர் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஸ்டே டியூன். இதோட இந்த இதை முடிக்கிறேன். நாளைக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். பை சார்.